ஏன்னா நல்ல மைக் செட்டை அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பெரும்பாலும் பெரிய பெரிய மைக் செட்ல இப்ப மாறிக்கிறது. ஓனர் ஏசி கார்ல படுத்துறாரு, இங்க உட்காந்துருக்கேன் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டினே மாதிரி. அன்னைக்கு ஒரு மைக் செட்ல உட்காந்துருந்தேன், மியூசியம் கிசைமா. மியூசியை பார்த்தா அடிக்கடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதக்குறேன். நான் நினைச்சேன் பெரிய கறி கடைக்காரனா இருந்துட்டு மைக் செட் வாங்கியிருப்பேன் போல அப்படின்ட்டு அண்ணே மைக்கில் வாலியம் வைங்கண்ணே, ஏத்துங்கண்ணே, என்னண்ணே அழுதுட்டேன். ஏன் அழுகிறேன்? நீ நினைக்கிற மாதிரி நான் மைசெட்டுக்காரன் இல்லை. வேற யாருன்னு? நான் கள்ள பொறுப்பு வைக்க வந்தேன். மைசெட்டை ஆப்ரேட் பண்றவனுக்கு வயிறு செல்லுன்னு காட்டுக்குள்ள போயிருக்காண்டா, உன்னோட இமிச்சியாடான்ட்டேன். இது வராதடா. மழை புரட்டாச்சி மாசம், காட்டுக்குள்ள நாடகம். நம்மளே நல்லா கேளுங்கத்தான். சமைக்கும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் உதவும். காட்டுக்குள்ள மேடகம் களித்தர பாக்ஸ வச்சிருக்கேன், ஸ்டாண்டு சாயுது, ஆள் இறக்குறேன், விருக்குன்னு. அதில் மைசெட்டு ஆப்ரேட்டர் வந்து 2 டன் இருப்பேன். அத்தி வெயிட். அண்ணே கொலா கட்ட முடியாதுண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணே 10 பேர் நாடக பொழப்போம், எப்படியாவது காப்பாத்தடா ஐயான்னு கும்பிட்டேன். பக்கத்துல ஒரு கண்டெய்னர் லாரி நின்றுச்சு. சரிண்ணே. அதுல தூக்கி வச்சிரு பாக்ஸ போறான்லே. சரிண்ணே. பூரா பாக்ஸையும் அதுல தூக்கி வச்சு பாட்டு போட்டேன். நாடகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2 மணிக்கு மேல ராரிய காணாம். ஆஹா, அவன் கிடா வெட்டுக்கு வந்தவன் தூக்க வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஓனர் ஓடுறான் 35 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தது. இங்க பார்த்தா ஆம்பளி படம் காணும். இப்பதான் இந்த பெரிய பெரிய வண்டிலாம், இந்த பொண்ணு கட்டும் போதெல்லாம் இப்பெல்லாம் வண்டி 2 வீலர் கொடுக்குறாங்க. ஒரு டயர் ஒண்ணு இந்த தண்டியா இருக்கு. அவன் ஷார்ட் பண்ணும் போதே பிரஷர் சுகர் வந்தவெல்லாம் விடக்கு விடக்குன்னு உதயணும். உண்டாட்டி மிரண்டு காடியை கலட்டி கொடுத்துட்டு போடா மயிறு வண்டியில் வரல. பழைய காலத்துல என்ன செய்யுதுன்னா டிஎஸ் பிட்டி தான். டிஎஸ் பிட்டி மழை காலத்துல ஷார்ட்டே ஆகாது. டிஎஸ் பிட்டி வச்சிருக்கீங்க கூட மெக்கானிக்கா மாறிடுவேன். அந்த பிளக்க புடுங்கி ரோட்ல தேப்பேன், கிரிச்சு பிடிச்சா தேச்சு மாட்டிக்கிட்டு மேல ஏறி நின்றுக்கிட்டு இப்படி சுத்துவாங்க. செயின் கலன்று வெதர்ல அடிச்சு இப்படி போவேன் வண்டியில. இந்த லட்சணத்துல பொண்டாட்டி ஏத்திடுவாங்க. பொண்டாட்டி கனமான பொம்பளைன்னா அவன் தவிச்சு போவேன். இந்த டிஎஸ் பிட்டி விட்டு வேறுன்னு வேகத்துல இறங்கி தீ பிடிச்சு அமர்ந்துடும். திருப்பி பொண்டாட்டி அவன் ஐசு வண்டிக்காரன் மாதிரி அவன் தள்ளிக்கிட்டே கமுதி வர்றதுக்குள்ள வளகாப்பு வந்துடும். இன்னைக்கு காலங்கள் மாறிக்கிறது. ஏழை உங்களுக்கு பரிச்சை முடிஞ்சிருச்சாக்க? நீங்க தான் 1 to 8 பாஸ் தானே. 9ஆம் வகுப்பு. ஏன்னா பரிச்சை நக்கு நாப்பில் எழுதியிருக்க முண்டை வெட்ட பாருங்க. நம்ம கரையா ரோடு ஓட்டது மாதிரி சிச்சுக்க பாத்தீங்களா? மரியாதை எங்க இருக்கு பாத்தீங்களா? முதல்ல தாய் தகப்பெல்லாம் கெஞ்சணும். இலைய எங்கடா ஒரு இந்த காணா விளக்கு வரைக்கும் போய் கடுகு வாங்கிட்டு வாப்பா, எனக்கு 5 ரூபா திங்கிறது கொடு போயிடுவாங்க. இப்ப சின்ன பையல டே அப்படின்னா அவன் கிளம்பிடுறேன். என்ன சொன்ன? இல்ல போங்க தம்பி டேனே சொல்லு, உங்க அப்பா கூட்டுருவா அடிச்சு பாப்போமா, வெட்டி எறிஞ்சு விடுவேன். எவன்ட்டையுமே பேச முடியாது. ஒரு பாட்டு போட்டுக்கிறோம்.